அல்சர், ஜிஇஆர்டி, ஆசிட் பெப்டிக் டிசீஸ் இந்த மாதிரி இரைப்பை குடல் சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கு பொதுவான சில காரணங்கள் தான் முக்கியமான நம்ம பார்க்கணும்னு வச்சுங்களேன். அதெல்லாம் என்னன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் தினேஷ். முதல் விஷயம், மிட் நைட் பிரியாணி, லேட் நைட்ல டின்னர் எடுத்துக்கிறது, நைட் வந்து ரொம்ப ஹெவியான ஆயில் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது. இதனால பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஷன் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். இதனால நம்ம குடல்ல ஆசிட் செக்ரேஷனோட அளவு அதிகமாகும். இதனால நம்ம குடல்ல புண்ணு வரக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஹெச் பைலரி இன்ஃபெக்ஷன். இது பாத்தீங்கன்னா சுற்றமட்ட தண்ணி உணவுகள்ல இருந்து நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இதனாலேயே நமக்கு வந்து குடல் புண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கார உணவுகள், மசாலா உணவுகளை தொடர்ந்து எடுக்கிறது. நம்ம ரிப்பீட்டா தினசரி இந்த உணவுகளை அதிகமாக எடுத்து வரும்போது அதுல இருக்கக்கூடிய சில நறுமணத்துக்கு இருக்கக்கூடிய வாலண்டைன் ஆயில் சொல்லக்கூடிய ஆயில்ஸோ அதுல இருக்கிற சப்ஸ்டன்ஸ் கெமிக்கல்ஸ் வந்து நம்மளோட குடலோட மேல் பகுதியை அரிச்சு அதனாலே நமக்கு இந்த பாதிப்புகள் வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காலந்தவறிய தூக்கம், அதாவது ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாம இருக்கிறது வரும். மனுஷன் கண்டிப்பா 8 to 9 மணி நேரம் கட்டாயம் தூங்கணும். அதுவும் நைட் 10 மணில இருந்து காலைல 5 மணி நேரம் கட்டாயமா தூங்கணும். இது வந்து ப்ராப்பர் டைம். இதுல மிஸ் ஆகும் போது இந்த தூங்குற டைம்ல சாப்பிடுறதுனாலையும் தூங்குற டைம்ல தூங்காம போன் பாக்குறது மற்ற ஸ்லீப் பண்ணும்போது நம்மளோட பாடியோட ரிதம் பாதிக்கப்படும் போது நமக்கு அல்சர் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. சில பேர் பாத்தீங்கன்னா டயட்டுங்கிற பேர்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவை ஸ்கிப் பண்ணுவாங்க. இதுவும் வந்து நம்ம அல்சர் வரதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நைட் ஒரு 8 மணிக்குள்ள சாப்பிட்றோம்னா திரும்ப மறுநாள் காலை 8 மணிக்கு நமக்கு ஒரு 12 ஹவர்ஸ் ஆயிடுது. இந்த 12 ஹவர்ஸ் தாண்டி நம்ம சாப்பிடாம அடுத்த ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கண்டினியூ பண்ணும்போது நம்ம ஒரு 16 ஹவர்ஸ் ஒரு ஃபாஸ்டிங் இருக்கும்போது அப்ப நம்ம குடல்ல ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய அமிலம் வந்து நம்ம குடலையே அரிக்கும் போது அல்சர் வரக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ கட்டாயமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ஸ்கிப் பண்றதுனால பல்வேறு பாதிப்புகள் வரும். அதுல முதன்மையான பாதிப்பு இந்த அல்சர், குடல் புண்ணு சொல்லக்கூடிய அல்சர் வரக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்ப மேல் சொன்ன காரணங்கள்லாம் தவிர்த்து நம்ம ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம இந்த பிரச்சனைல இருந்து தவிர்த்துக்க முடியும். அல்சருக்குன்னு சொல்லி வேற ஒரு பெரிய காரணங்கள் எதுவுமே கிடையாது. அன்றாட செயல்பாடுகள்ல வரக்கூடிய பாதிப்புகள் தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறி பல வருஷம் அல்சர் பாதிப்புல இருக்கவங்க 10 வருஷமா இருக்கு, 15 வருஷம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சொன்ன விஷயங்களை மட்டும் தவிர்த்தீங்கனாலே உங்க அல்சர்ல இருந்து எந்த விதமான மருத்துவமே இல்லாம உங்களோட குணமாக்கிக்க முடியும். For more informative videos, follow our page and subscribe our channel. Thank you.